ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 5ஆம் பகுதி. அந்தன குல அவதாரம். இன்னொன்றும் நினைத்தார். கிருஷ்ணர் அநேக விதமான காரியங்கள் செய்ததில் துஷ்ட சிக்ஷணமும் நிறைய செய்தார். ராமரும் மனுஷர்களுக்கு எக்ஸாம்பிளாகவே வாழ்க்கை நடத்தியதோடு கூட நிறைய துஷ்ட சிக்ஷணமும் பண்ணினார். மத்ஸ்யத்திலிருந்து மற்ற அவதாரங்கள் எல்லாம் முக்கியமாக பண்ணியதும் துஷ்ட சிக்ஷணம் தான். தன் ராஜ்யத்தில் துஷ்டர்களின் ஆட்சி ஏற்படாமல் ஒரு ராஜா சத்ரு சம்ஹாரம் செய்கிற மாதிரியே திரிலோக ராஜாவாக இருக்கும் பரிபாலன மூர்த்தியான விஷ்ணு இந்த அவதாரங்களில் செய்திருக்கிறார். அதாவது சத்திரிய காரியத்தை செய்திருக்கிறார். இதை வெளிப்பட தெரிவிப்பது போல கடைசியான ராம பலராம கிருஷ்ண அவதாரங்கள் 3லும் சத்திரியராகவே அவதாரம் செய்தார். இப்போது கலியிலே துஷ்ட சிக்ஷணமே முடியாது, உபதேசம்தான் செய்வது என்பதாக அவதாரம் ஏற்படவிருந்த போது அதற்கு பொருத்தமாக சாத்விக குணத்தோடு ஆச்சாரியனாக இருந்து கொண்டு உபதேசிப்பதற்கே ஏற்பட்ட பிராமண ஜாதியில் அவதரிப்பதுதான் யுக்தமாயிருக்கும் என்ற திவ்ய சங்கல்பமாயிற்று. கிருஷ்ணர் கொடுத்த வாக்குறுதிப்படிதான் ஆச்சாரியால் அவதரித்தது என்றாலும் அந்த அவதாரத்துக்கும் இதற்கும் வித்தியாசமாக பல பார்த்ததில் இதுவும் ஒன்று. அதிலே சத்திரிய தர்மத்தை முக்கியமாக பண்ணி காட்டியது, இதிலே பிராமண தர்மம் ஒன்றை மட்டுமே பண்ணி காட்டியது. ஜனங்களில் அத்தனை லெவல்களில் இருக்கிறவர்களையும் அவரவருக்கு பிடித்த மாதிரி செய்து காட்டி ஆகர்ஷித்தவர் கிருஷ்ண பரமாத்மா. ஒரு திருடனாகட்டும், ஒரு காமுகனாகட்டும், ஒன்றும் தெரியாத இடைய பசங்களாகட்டும், அவர்கள் ஒவ்வொருத்தரும் கூட அட இவன் நம்மை சேர்ந்தவன்டா என்று நினைத்து வந்து ஒட்டி கொள்ளும்படியாக நவநீத சௌரியம், வெண்ணெய் திருடல், ராசக்கிரீடை, மாடு மேய்ப்பது எல்லாமும் பண்ணினார். ஞானாச்சாரிய சந்நியாசியாக எடுக்கும் அவதாரத்தில் அந்த மாதிரியெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியுமா? இந்த வித்தியாசங்களோடு அதிலே சத்திரிய தர்மம், இதிலே பிராமண தர்மம் என்று அனுசரித்து காட்டியதும் சேர்கிறது. ஒரே தர்ம சம்ஸ்தாபனம் உத்தேசமானாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து அவதாரத்துக்கு அவதாரம் எப்படி ஒரேடியாக வித்தியாசமாயிருக்கிறது என்பதற்காக சொல்ல வந்தேன். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.